இன்னைக்கு வீடியோவில் அவளை வச்சு நார்த் இந்தியாவில் செய்யக்கூடிய பூவா ரெடி பண்ண போகிறோம். செம்மையா சமைக்கிறோம், சுவையா ருசிக்கிறோம். விருந்து வைக்க நாங்கள் ரெடி. அதை ருசிக்க நீங்க ரெடியா? எல்லாரும் வாங்க. வச்சுனா சரிக்கா. சரி, பூண்டை நறுக்க போகிறேன். ரொம்ப சிறுவாக வெட்டணும். பூவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து சிறுவாக கட் பண்ணிட்டோம்னா தான் நல்லா இருக்கும். பூண்டு அதை போல் சிறுவை வெட்டி போடுறேன். பூண்டு அப்படியே சிறுவாக வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். ஆமாம். அவர் சித்தப்பா கூட்ட அடுப்பு பற்ற வச்சுட்டு சுடு தண்ணி வச்சுருங்க, அவ்வளோ போட்டு எடுத்துக்கோ. வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். தண்ணி கொட்டிட்டு அவ்வளோ கொட்டி அல்ற போகிறோம். சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சீரகம் ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். அடுத்ததா பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு செவந்துருச்சு. அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். டைமே வேஸ்ட் பண்ணாம அடுத்து அப்படியே வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் சேவக்கலாம். நல்ல வெங்காயம் செவக்கணும். செவந்ததுனா தான் பூவா வந்து நல்லா டேஸ்டா வரும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது வேர்க்கடலையை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோ போட்டுக்கலாம். உப்பு இல்லையா?
தூள் உப்பு போட்டுடலாம். கட் பண்ணிட்டுமாண்ணா? தக்காளியை பாருங்க அப்படியே நைஸாக வெட்டணும். அதை கட் பண்ணிடு. அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த ரெண்டை போதும். பூவா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சரை எடுத்து தூவி விட்டு பரிமாறினாக்கா பூவா ரெடி. பூவா பரிமாறுறோம். அதுதான் நம்ம இலை. பீஸ் வாங்கிப்பா. எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறாரு. அதுவும் கூட அப்படியே இந்த மிக்சரை அது மேலே தூவி விட்டுடலாம். சூப்பராக இருக்குது மாமா. சூப்பர் டேஸ்ட்டு. நிஜமாக இது மாதிரி ஒரு பூவா சாப்பிட்டதில்லை. கரெக்ட். நம்ம டேஸ்ட்டு.